بسم الله الرحمن الرحيم. நடக்கவிருக்கிற இன்னொரு முன்னறிவிப்பு என்னன்னு சொன்னா, நீங்க எல்லாம் ஃபுராத் என்ற நதியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஃபுராத்ங்கிறது என்ன? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் யசீதுக்கும் நடந்த அந்த யுத்தத்தின் போது கூட அந்த ஃபுராத் நதி கரையில தான் நடக்கிறது. ஃபுராத்ங்கிறது ஈராக்ல இருக்கிறது. இப்ப ஈராக்ல இருக்கக்கூடிய ஃபுராத் நதி யூப்ரட்டிஸ் என்றும் அது சொல்வார்கள். ஆங்கிலத்தில் ஃபுராத்துக்கும் யூப்ரட்டிஸ் சம்பந்தம் இல்ல, அப்படிதான் பேரை ஒன்று மாறிக்கிறோம். அப்ப ஃபுராத் என்ற நதி யூப்ரட்டிஸ் என்ற பெயரால இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அந்த ஃபுராத் நதி கரையில ஃபுராத் நதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஃபுராத் நதி இருக்க இதுல ஒரு சம்பவம் ஏற்படும். என்ன சம்பவம் ஏற்படும் தெரியுமா? அதாவது தங்க குவியலை ஃபுராத் நதி வெளியே தள்ளுமா. பாலம் பாலமாக தங்க குவியலை ஃபுராத்ல இருந்து வெளியே தள்ள ஆரம்பிக்கும். மக்கள் எல்லாம் அதுல சண்டை போட ஆரம்பிப்பாங்க. சண்டை போட ஆரம்பிச்சா என்ன ஆகும்னா 199 பேர் செத்துருவாங்க அடிச்சுக்கிட்டு. நான் எடுப்பேன், நீ எடுப்பேன். அவர் தானே செய்யும். தங்கத்தை குவியலா வருதுன்னா அவர் அடிச்சுக்கிறாமையா இருப்பான். அந்த மாதிரி நடக்குமா? இது மாதிரி நடக்கும். முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க, அது மாதிரி உள்ள நேரத்தில் நீங்கள் அதில் எதையும் எடுத்து விடாதீர்கள். அது மாதிரி ஒரு காலம் வறுமையானால் அதை நீங்க எடுத்து விடாதீர்கள் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சஹீஹுல் புகாரியில 7119வது ஹதீஸாக இதை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி அதை கிட்ட ஒருவர் இருக்கக்கூடிய யாராவது அதை பார்த்தீர்களேயானால், அப்படி ஃபுராத் என்ற யூப்ரட்டிஸ் என்ற நதியிலிருந்து தங்கம் பாலம் பாலமா வெளியே தள்ளக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்களேயானால், அது கிட்ட கூட நீங்க போகாதீர்கள். எடுத்து அடிச்சுக்கிட்டு சாவறோம் சாவட்டும், நீங்க போயிடாதீர்கள் என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்றாங்க. இதுவே சஹீஹ் முஸ்லிம்ல கூட 2894வது ஹதீஸாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொருத்தரும் நான் தான் எடுப்பேன் சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு சாவுவாங்கிற கருத்து இந்த முஸ்லீம்ல இருக்குது. இது நடந்திருக்குதா? நடக்கல. இன்னும் சொல்ல போனா அவங்க சொன்ன அந்த யூப்ரட்டிஸ் நதி இருக்கக்கூடிய ஈராக்ல குழந்தைகளுக்கு மருந்துக்கு வழி இல்ல. அங்க தங்க பாலத்துக்கு எங்க போவாங்க? இது வரைக்கும் நடக்கல. அது மாதிரி பாலமா கிடைச்சிருந்துச்சுன்னா அது பெரிய உலகத்திலே பெரிய பணக்கார நாடா இருக்கும். அந்த மாதிரி இது வரைக்கும் நடக்கவும் இல்லை. இன்றைக்கு அதுக்குரிய அறிகுறி இல்ல. ரொம்ப அந்த மக்கள் வறுமையிலையும் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்படி ஒண்ணு நடக்கும்னு சொல்றாங்க. நடக்கும்னா நம்ம நடக்கும். பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்ல. பாலங்களா வர தங்கத்தை கொட்டுறதுங்கெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. பூமி ஒரு பரட்டி விட்டானா என்னென்னமோலாம் வருது. எரிமலையே வருது, நம்ம பாக்குறோம். சும்மா தான் இருக்கு, ஒரு மழை பாறையா இருந்துகிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா வெட்டிச்சு குழம்பு பத்தி எடுத்து தண்ணி ஆறு மாதிரி ஓடுது. எது ஓடுது? நெருப்பு குழம்பு ஆறு மாதிரி ஓடுற காட்சியை பார்க்கணும். இப்படி எல்லாம் பூமிக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. மனிதன் பூமிக்குள்ள ஒண்ணு சென்று அடையல. ஏதோ ஒரு வெள்ளப்பெல்லது ஒரு புரட்டி அடிச்சுன்னு சொன்னா என்னென்னமோ கொண்டாந்து வெளியே தள்ளக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஏற்படத்தான் செய்யும். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கு பெரிய அறிகுறி தேவையில்லை. ஒரு மன்னரா வருவாரு, பணம் பெருகும் சொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு அறிகுறி தேவை. திடீர்னு தள்ளுங்கிறதுக்கு அறிகுறி எல்லாம் வேண்டியதில்லை. திடீர்னு வெடிச்சுக்கிட்டு வரும் தான், திடீர்னு தான் வரும். இதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் தேவையில்லை. அது இன்னைக்கே நடந்துடலாம், நாளைக்கு நடக்கலாம். இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா 50 காசு முதல் தள்ளி அப்புறம் ₹1 தள்ளி அப்படி தள்ளாது. ஒரே நாள்ல வெடிச்சுக்கிட்டு தள்ளுறதுனால இதுக்கு அறிகுறிகளை தேவையில்லை. அது இன்றைக்கும் கூட அது இருக்கலாம், நாளைக்கும் கூட இருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நாள் சென்று கூட நடக்கலாம். ஆனா இதுவரைக்கும் நடக்கல, அது சொல்ல முடியும். இதுவரைக்கும் அந்த யூப்ரட்டிஸ் நதிக்கு வரலாறு இருக்கிறது. அதில் நடந்த முக்கிய நிகழ்வுகளுக்கு எல்லாம் ரெக்கார்டு இருக்கிறது. 1400 வருஷமாக இப்படி ஏதாவது அந்த யூப்ரட்டிஸ் நதியில இது மாதிரி பாலமா தங்கம் அடி வெளியே தள்ளி இருக்கிறான்னு கேட்டா அப்படி எல்லாம் தள்ளல. அது மாதிரி இல்ல. அது மாதிரி உலகத்துல பழமையான நகரங்கள்ல ஈராக்கும் ஒண்ணு. அந்த ஈராக் மாதிரி இடத்துல பெரிய பெரிய பணத்தை குவிச்சு கூட புதைச்சு கூட வச்சிருக்கலாம். எவனாச்சு அதுகளுக்கு கூட மண்ணுக்குள்ள புதையுண்டு போயிருக்கலாம். அல்லது தங்க பாலமே இருக்கலாம். அல்லது இதை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி இந்த ஈராக் வறுமையை ஓட்டுற கூட யூஸ் பண்ணலாம். ஏதோ நம்ம ஏரியாவுல தங்கம் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஈராக்கு புத்தி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நிலத்தடியில கூட அது மாதிரி ஏதாவது இருக்குதான்னு ஆராய்ச்சி பண்ணலாம். அது அப்படிலாம் இருந்தா தான் இங்க தள்ள முடியும். அல்லது ஆறுன்னு சொல்றதுனால எங்கிட்ட அடிச்சுக்கிட்டு கூட வரலாம். ஆறுன்னு தானே சொல்றாங்க. இது எப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, நடந்தாதான் சொல்ல முடியும். ஆனால் இப்படி ஒண்ணு நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுவும் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, நிறைவேறல. ஆனா நிறைவேறும் என்று நம்ம என்ன அல்லாஹ்
الله